அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து சிங்கப்பூர் ஏலிம் எழுப்புதல் திருச்சபையின் சார்பிலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கும்படியாக ஆவியிலே நீங்கள் ஒவ்வொருவரும் அனல் கொண்டு எழும்பும்படியாய் தேவன் உள்ளத்திலே பாரத்தை போட்டதினாலே இந்த செய்தியின் மூலமாய் உங்களோடு கூட கர்த்தருடைய விருப்பம் என்ன, வாஞ்சை என்ன என்பதை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் வசனம் 38. அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. இங்கே இந்த வேத வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே அக்கினியை எலியா தீர்க்கதரிசி இறங்க பண்ணினார். எலியா தேவனுக்காக ஒரு அக்கினி ரதத்தை போல அவர் வாழ்ந்த நாட்களிலே பூமியிலே காரியங்களை செய்தார் என்று பார்க்கிறோம். தேவனுக்காக கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டின வல்லமையுள்ள ஒரு அக்கினி ரதத்தை போல எலியா தீர்க்கதரிசி இருந்தார். அவர் நம்மை போல் பாடுள்ள ஒரு மனுஷனாய் இருந்தாலும் அவர் தேவனுக்காக சாதனைகளையும் சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்தார் என்று வேதவசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. எலியாவுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது ஒரு அக்கினி ரதத்தை போல இந்த பூமியிலே வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். அதனால்தான் வானத்திலிருந்து எப்படி அக்கினியை இறக்க பண்ண வேண்டும் என்ற ஒரு திட்டத்தையும் அவர் தெரிவிக்கக்கூடியவராய் இருக்கிறார். அந்த திட்டத்தை அறிந்தவராய் அதற்குரிய ஒரு வழிமுறையை அவர் கை கொண்டவராக எலியா தீர்க்கதரிசி இருந்தார் பார்க்கிறோம். ஏனென்றால் நம்முடைய கர்த்தராகிய தேவன் அக்கினினால் உத்தரவு கொடுக்கிறவர் மட்டுமல்ல, அக்கினினால் உத்தரவு அருள்கிறவர் மட்டுமல்ல, அக்கினியால் தம்முடைய பிள்ளைகளை, தேவனுடைய பிள்ளைகளை, ஊழியர்களை அக்கினினால் அபிஷேகம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். தேவன் என்ன செய்கிறாரு? பூமியிலே தேவனுடைய தாசர் மூலமாக அக்கினை இறங்க பண்ணுவது மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைகளை, தேவனுடைய ஊழியர்களை அக்கினியாய் எடுத்து பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். தேவனுக்காய் எதையாவது சாதிக்க வேண்டும் என்று விரும்புகிற வியக்கத்தோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை அக்கினி ஜுவாலையாக தேவன் மாற்றுகிறார் என்று எபிரேயர் 1வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா. பாருங்க, அதே போல மத்தேயு 3வது அதிகாரம் வசனம் 11 யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை சுட்டி காண்பித்து அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்றார். ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் என்ன செய்யறா பாருங்க, இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டி இவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொன்னார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப தேவனுடைய திட்டம் நோக்கம் என்ன? பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பின பொழுது அவரை அடையாளம் காட்டக்கூடிய யோவான் ஸ்நானகன் சொன்னாரு, இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பரிசுத்தாவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கத்தை குறித்து சொல்கிறாரு, நான் பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று லூக்கா 12வது அதிகாரம் வசனம் 49 சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய நோக்கம் என்ன? பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும். இந்த பூமியில வாழக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் என்ன செய்கிறாரு? அக்கினி ஜுவாலையாக மாற்ற விரும்புகிறார். அக்கினி ஜுவாலையாக தேவன் மாற்றி இந்த பூமியிலே அரிய பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். அதனால் தான் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று தேவன் இயேசு கிறிஸ்து பிரியப்படக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாய் நம் ஒவ்வொருவரும், ஆண்டவரே என்னை ஒரு அக்கினி ஜுவாலையா இந்த பூமியில மாற்றுங்கப்பா, சாதாரணமான ஒரு வாழ்க்கை இந்த பூமியில நான் வாழ்ந்து விட்டு சென்று விடக்கூடாது, உமக்காக நான் அக்கினியாய் பற்றி எரிய வேண்டும், எழும்பு எழும்பு சீயோன்
உன் வல்லமையை தரித்துக்கொள் என்ற வேத வசனத்தின்படியாக ஏசாயா 60வது அதிகாரம் வசனம் 1 முதல் 3 பார்க்கின்ற பொழுது, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் அக்கினி ஜுவாலையாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. அதனால் தான் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது, அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் மேல் வீட்டறையிலே என ஒன்று கூடி வந்த பொழுது என பரிசுத்த ஆவியானவர் அவர் ஒவ்வொருவர் மேலும் என எப்படியாக அக்கினி ஜுவாலையாக அக்கினியை போன்ற என நாவுகள் என அவர்கள் அந்நிய பாஷை பேசினார்கள். அக்கினி அபிஷேகத்தினால் கர்த்தர் அவர்கள் நிரப்பினார். பரிசுத்த ஆவியை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி என ஒவ்வொரு மேலும் இறங்கியது, அக்கினியை போல இறங்கி வந்தது என்று அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அது வாக்குத்தத்த அக்கினி, ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே அது பரிசுத்த ஆவியின் அக்கினியாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே அது வாக்குத்தத்த அக்கினியாக இருந்த அந்த பரிசுத்த அக்கினி புதிய ஏற்பாட்டு காலத்திலே அது பரிசுத்த ஆவியின் அக்கினியாக ஒவ்வொருவர் மேலும், அப்போஸ்தலர்கள் மேலே, இயேசு கிறிஸ்து மேலே, இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் அப்புறமாக இருக்க ஒவ்வொருவர் மேலும் அது பரிசுத்த அக்கினியாக இறங்கி வந்தது. ஹல்லேலூயா. அங்கே பார்க்கிறோம் 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் வசனம் 38 கர்மேல் பர்வதத்தின் மேலே அக்கினி இறக்குவதற்கு முன்பாக எலியா கை கொண்ட வழிமுறைகளை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். எப்படியாக எலியா அக்கினியை இறங்க பண்ணினார். கர்மேல் பர்வத்தில் நின்றிருக்கிறாரே, அங்கே பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேர் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே எலியா வானத்திலிருந்து அக்கினை இறக்குவதற்கு அவர் கையாண்ட காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு காரியங்களாக மொத்தம் பார்த்தீங்கன்னாக்க அந்த வாழ்க்கையிலே அக்கினை அவர் எப்படியாக இறக்கினார் என்று சொல்லி நான் பார்க்கின்ற பொழுது 9 காரியங்கள் எலியா அக்கினியை இறக்குவதற்கு அவர் செய்த ஒரு 9 காரியங்களிலே இன்றைக்கு அதை தியானிக்க இருக்கிறோம். இது தொடர் போதனையாக இருப்பதினாலே கவனத்தோடு கூட தேவ பிள்ளைகளை கேட்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 1, அக்கினி இறக்குவதற்கு முன்பாக எலியா செய்த முதல் காரியம் ஒப்புரவாக்கினார். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் வசனம் 30 எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்ட வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எலியா பாருங்க, முதல்ல ஜனங்களை ஒன்று சேர்த்தான். ஒரு ஊழியக்காரன் என்ன செய்ய அவருடைய முதன்மையான வேலை என்னென்றால் ஜனங்களை கர்த்தரண்டை சேர்க்க வேண்டும், ஜனங்களை கிட்டி சேர்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் மிக முக்கியம். ஒரு மனம் எங்கே உண்டோ அங்கே நறுமணம், எங்கே ஒப்புரவாகுதல் உண்டோ அங்கே நாம் விடுதலை பார்க்க முடியும், அற்புதங்களை பார்க்க முடியும். அப்ப பார்த்தீங்கன்னா எலியா செய்த காரியம் என்ன செய்தார் என்றால் ஜனங்களை கர்த்தரண்டை கிட்டி சேர்க்கக்கூடியவராக இருந்தார். சகல ஜனங்களை நோக்கி என்கிட்ட வாருங்கள், சகல ஜனங்களும் அவனுடைய கிட்டத்திலே வந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியர்களே, தேவனை விட்டு தூரமாய் நிற்கக்கூடிய எல்லா ஜனங்களையும் நாம் கர்த்தரண்டை சேர்க்க வேண்டும். நாம் அக்கினியை இறக்க பண்ண வேண்டும் என்றால், கர்த்தரே தெய்வம் என்று இந்த பூமியில நிரூபிக்க வேண்டும் என்றால், ஒரு அற்புத அடையாளத்தோடு ஊழியங்கள் செய்ய வேண்டும் என்றால் ஜனங்களை நாம் கர்த்தரண்டை சேர்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் வசனம் 18-19 அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார்? கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்முடனே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒப்புரவாக்குதலின் ஊழியம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். ஒப்புரவாக்குதலுடைய ஊழியம் அதான் மிக மிக முக்கியம். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் வசனம் 20 என்ன சொல்கிறாரு? நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாகி ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனோடு ஒப்புரவாக்குங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். தேவன் இந்த பூமியிலே நம்மை ஸ்தானாதிபதியாய் அம்பாசிடராக இந்த பூமியில வைத்திருப்பதற்கு காரணம், ஒரு தேசத்தினுடைய அம்பாசிடராக ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக தேவன் வைத்திருப்பதனுடைய காரணம் ஜனங்களை தேவனண்டை கிட்டி சேர்க்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். கிறிஸ்துவனை
சேர்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளாய் இந்த பூமியிலே இயேசு நம்மை வைத்திருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு அறைகூவல் விட்டு நம்முடைய அழைப்பை, நம்முடைய நோக்கத்தை அங்கு தெரிவிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதைத்தான் எபேசியர் 2வது அதிகாரம் வசனம் 16 பகையை சிலுவையினால் கொன்று அதனால் இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாகிய தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய திருச்சபைக்கு எழுகின்ற பொழுது என்ன பார்த்தீங்கன்னா, சிலுவையிலே சிலை செய்தாரு, பகையை சிலுவையிலே கொன்று அதனால் இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாக்கு விரோதமாக இருக்கிற பகையை சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்ததினாலே நம்ம எல்லாம் இயேசு கிறிஸ்து ஒப்புரவாக்கி இருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 2வது அதிகாரம் வசனம் 16 நமக்கு சொல்லக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் யாவையும் இயேசு கிறிஸ்து மூலமாய் என்ன தேவன் நம்மோடு கூட ஒப்புரவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒப்புரவாக்கி கொள்வது தேவனுக்கு பிரியமாயிருந்ததாம். ஹல்லேலூயா. அதனால்தான் கொலோசியர் 1வது அதிகாரம் வசனம் 21 அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார் என்று சொல்லி கொலோசியர் 1வது அதிகாரம் வசனம் 21 இயேசு சிலுவையில் சிந்த இரத்தத்தின் மூலமாய் மனு குலத்தை ஒப்புரவாக்கி இருக்கிறார். மனிதனின் தேவனோடு கூட ஒப்புரவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ரோமர் 5வது அதிகாரம் வசனம் 10 அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே அவருடன் கூட ஒப்புரவாக்கப்பட்டோம். ஒப்புரவாக்கப்பட்ட பின்பு நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாகுமே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரணத்தின் மூலமாய் தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்பட்ட நாம் அதனாலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்று ரோமர் 5வது அதிகாரம் வசனம் 10 பார்க்கிறோம். தேவகுமாரன் மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்து மனிதனுக்கும் தேவனுக்கும் தேவனோடு கூட ஒரு ஒப்புரவாக்குதல் காரியத்தை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, நாம் உண்மையாக இன்றைக்கு ஒப்புரவாகவில்லை என்றால், மனிதனோடு கூட தேவனோடு கூட ஒப்புரவாகவில்லை என்றால் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. அக்கினியை இறங்க பண்ண முடியாது. கர்த்தருக்காய் யார் யார் அக்கினியாய் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறீங்களோ, முதலாவது ஜனங்களோடு கூட நீங்க ஒப்புரவாங்க. இரண்டாவது தேவனோடு கூட ஒப்புரவாங்க. ஒப்புரவாக்குதல் இருந்தால் தான் நீங்க என்ன செய்ய முடியும்? தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, அக்கினியை பூமியிலே இறக்க பண்ண முடியும். தேவனுடைய அக்கினி தேவனுக்காக அக்கினி ஜுவாலையாக நீங்க எழும்பி பிரகாசிக்க முடியும். ஹல்லேலூயா. அப்ப இங்க பார்க்கிறோம், எலியா தீர்க்கதரிசி என்ன செய்தாரு? வானத்திலிருந்து அக்கினை இறங்க பண்ணுவதற்கு முன்பதாக ஜனங்களை கர்த்தரண்டை சேர்த்தார், ஒப்புரவாக்கினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மிக மிக முக்கியம். இன்றைக்கு உங்க குடும்பத்தில் தேவ சமாதானம் வேண்டுமா? ஒப்புரவாங்க. மனதில் கசப்பை வைத்துக் கொண்டிருக்காதீங்க. மனதில் கசப்பை வைத்துக் கொண்டிருந்தீங்கன்னா தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு தூரமாய் போய் விடுறீங்க. உங்களுடைய அக்கிரமங்களை தேவன் உங்களுக்கு செவி கூடாதபடிக்கு அது என்ன இருக்குது? தடையாக இருக்கிறது என்று எஸ்ஐயா 59வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அப்ப நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு தூரமாய் போய்விடக்கூடாது. ஒப்புரவாகி விடுங்க. யார் யார் ஒரு தகப்பனாடு கூட, தாயாரோடு கூட, உடன் பிறந்த சகோதர சகோதரியோடு கூட, மனைவியோடு கூட, பிள்ளைகளோடு கூட, மாமனோடு கூட, ஆனா எல்லா சித்தப்பாவோடு சித்தி எல்லாரோடும் கசப்பு வைத்துக் கொள்ளாதபடி நீங்கள் ஒப்புரவாகினாத்தான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அக்கினி ஜுவாலையாக மாற முடியும். ஒன்று எலியா செய்தது, ஜனங்களை ஒப்புரவாக்கினார் தேவனிடத்திலே. இரண்டாவதாக பலிபீடத்தை செப்பனிட்டார். எலியா என்ன செய்தது காரியம்? ஒன்று ராஜாக்கள் 18வது அதிகாரம் வசனம் 30 சகல ஜனங்களும் அவன் கிட்ட வந்த பொழுது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். ஹல்லேலூயா. பாருங்க, ஜனங்கள் கிட்ட வந்த பொழுது அவன் தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டான் எலியா என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப எலியாவின் உள்ளத்திலே பலிபீடத்தை குறித்து ஒரு வைராக்கியம் இருந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிறோமா? இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு அப்புறமாக வாழக்கூடிய நாம், பலிபீடம் என்பது நம்முடைய உள்ளம்தான் பலிபீடம். இந்த உள்ளத்திலே பாவங்களுக்கோ அக்கிரமங்களுக்கோ மற்ற குரோதங்களுக்கோ நிறைஞ்சி இருந்ததுன்னா
இதுல அக்கினி நாம் இறங்க பண்ண முடியாது. அப்ப நம்முடைய உள்ளமாகிய இந்த பலிபீடத்தை நாம் என்ன செய்யணும்? செப்பனிட வேண்டும். ஹல்லேலூயா. அதனால் தான் வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 5வது வசனத்திலே, ஆகையால் நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்த்து, என்னை உள்ளமாகிய இருதயமாகிய நம்முடைய உள்ளத்தை பலிபீடத்தை நாம் செப்பனிட வேண்டும். அதனால் தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை ஊழியத்துக்கு அழைத்த பொழுது மார்க் 1வது அதிகாரம் வசனம் 19 இயேசு கிறிஸ்து சீசர்களை அழைத்த போது அவர்கள் வலையை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, வலையில என்ன இருக்காது? ஓட்ட வலையில மீன் தங்காது. ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளமாகிய உள்ளத்திலே என ஓட்டைகள் இருந்தால் ஆசீர்வாதம் தங்காது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும். இன்றைக்கு செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளே, உங்களுடைய இருதயத்திலே கர்த்தருக்கு முதலிடமா உலகத்திற்கு முதலிடமா? தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய உறவுகளிலே தேவன் மகிமைப்படுகிறாரா? உங்களுடைய தொலைபேசியிலே அதனுடைய அழைப்புகள், அந்த தொலைபேசியில் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் தேவநாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்கள் இருக்கிறதா? தேவனுக்கு முக்கியத்துவம் அதில் இருக்கிறதா? கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய காரியம் இருக்கிறதா? உங்களுடைய உரையாடல்களிலே நீங்கள் பணத்தை செலவழிப்பதில் கர்த்தர் மகிமைப்படக்கூடியவராய் இருக்கிறாரா? நீங்கள் உங்கள் கணவன் மனைவி உறவிலே தேவன் பிரியப்படக்கூடியவராய் இருக்கிறாரா? உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள உறவுகளே அந்த பலிபீடம் செப்பனிடப்படாமல் இருக்கிறதா? உங்களுக்கும் பெற்றோருக்கும் தாயின் தகப்பனுக்குள்ள உறவு இந்த பலிபீடம் செப்பனிடப்படாமல் இருக்கிறதா? சற்று ஆராய்ந்து பாருங்க. உங்களுடைய பொருளிலே, செயலிலே, வேத வாசிப்பிலே, ஊழியத்திலே, கர்த்தருக்கு கொடுப்பதிலே, கர்த்தருக்கு நேரத்தை பணத்தை கொடுக்கக்கூடிய அந்த காரியத்தில் அந்த பலிபீடம் செப்பனிடப்படாமல் இருக்கிறதா? அது முதலிலே செப்பனிடப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க சிந்தித்து பாருங்க. எந்த உங்கள் பலிபீடம் செப்பனிடப்படாமல் இருந்தால், இந்த பலிபீடம் உள்ளமாகிய பலிபீடம், உறவு, உங்களுடைய பொருளாதாரத்தை செலவழிக்கக்கூடிய காரியம், நேரத்தை செலவழிக்கக்கூடிய காரியம், உங்களுடைய தொடர்புகளை வைத்திருக்க காரியங்களிலே அந்த பலிபீடத்தை செப்பனிட்டீங்க. அப்பொழுதுதான் வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ண முடியும். நீங்க இயற்கைக்கு கட்டளையிட முடியும். நீங்கள் அரிய பெரிய காரியங்களை கர்த்தருக்காக செய்ய முடியும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே பார்க்கிறோம், எலியா என்ன செய்தாரு? ஜனங்களை கிட்டி சேர்த்தது மட்டுமில்ல, பலிபீடத்தை செப்பனிட்டார் என்று பார்க்கிறோம். அப்ப அக்கினியை இறங்க பண்ண வேண்டும் என்றால் பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும். மூன்றாவதாக எலியா செய்த காரியம், இஸ்ரவேல் என்ற பெயரை சூட்டினார் என்று சொல்லி 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் வசனம் 31 உனக்கு இஸ்ரவேல் என்றும் பெயர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து. ஹல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் என்ற பேருக்கு தேவ பிரபு என்று அர்த்தம். இங்கே 12 கற்களை எடுக்கிறாரு. எடுத்து இஸ்ரவேல் என்று பெயர் இருப்பதாக. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் என்றால் யாக்கோபுக்கு கர்த்தர் இஸ்ரவேல் என்று பெயரை மாற்றினார். இஸ்ரவேல் மனிதனோடும் தேவனோடும் மேற்கொண்ட தங்களுடைய முற்பதாவாகிய அந்த யாக்கோபை அவர் ஞாபகப்படுத்துகிறார். இஸ்ரவேலை எலியா ஞாபகப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் இஸ்ரவேல், யாக்கோபுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டது மட்டுமல்ல, இஸ்ரவேல் அந்த கானான் தேசத்துக்கு தேவன் இஸ்ரவேல் என்றும் அந்த கானான் தேசம் மாறியது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் அந்த இஸ்ரவேல் தேசத்திலே 7 ஜாதிகளும் 31 ராஜாக்களும் அங்கே துரத்தப்பட்டார்கள். என இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கானான் தேசத்தில் குடியிருப்பு என்பதாக அங்கே இருக்கக்கூடிய 7 ஜாதிகளும் 31 ராஜாக்களும் துரத்தப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் தேவன் என்று அழைப்பதற்கு வெட்கப்படவில்லை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை இஸ்ரவேலின் தேவன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. பாருங்க, உலகத்திலே உலக உருண்டையில மையப்பகுதி எடுத்துக்கொண்டீங்கன்னா அது எந்த தேசம்? இஸ்ரவேல் தேசம். அந்த இஸ்ரவேல் தேசத்துல மையப்பகுதி என்னன்னாக்கா எருசலேம். அதனாலதான் உலகத்திலே மையப்பகுதியை எடுத்துக்கொண்டா அது இஸ்ரவேல் வருகிறது. அந்த இஸ்ரவேல மையப்பகுதி எருசலேம் வருகிறது. அப்ப கர்த்தர் இந்த உலகத்தின் மையப்பகுதியிலிருந்து இயேசு கிறிஸ்து தோன்றினார் என்று பார்க்கிறோம். அதனாலே ஆசியாவுக்கு
ஓசியாக கிடைத்த மேசியா இயேசு என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப தேவன் இஸ்ரவேலின் தேவன் என்று தம்மை அழைப்பதற்கு வெட்கப்படவில்லை என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப எலியா அந்த இடத்திற்கு இஸ்ரவேல் என்று பெயர் சூட்டுவதற்கு காரணம் தம்முடைய முற்பிதாக்களை அவர் நினைவு கூறுகிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அந்த தேவன் தலைமுறையா வரக்கூடிய உடன்படிக்கை காக்கிற தேவனை அவர் எலியா நினைவு கூறுகிறார் என்று பார்க்கிறோம். அந்த வாக்குத்தத்தங்களை அவர் தேவன் நிறைவேற்றுவார் என்று சொல்லி தேவன் இஸ்ரவேல் என்ற இடத்திற்கு பெயர் சூட்டினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எலியா செய்த காரியம் அந்த இடத்திற்கு என்ன செய்தாரு? இஸ்ரவேல் என்று பெயரை சூட்டினார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால எலியா செய்த காரியம் என்ன செய்தாரு? ஒன்று, ஒப்புரவாக்கினார். இரண்டாவது, பலிபீடத்தை செப்பனிட்டார். மூன்றாவது, இஸ்ரவேல் என்றதற்கு பெயர் சூட்டினார் என்று பார்க்கிறோம். நான்காவதாக 12 கற்களால் பலிபீடம் கட்டினார். ஹல்லேலூயா. 12 கற்களை எடுத்து பலிபீடத்தை அவர் கட்டினார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் வசனம் 32 அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பிரிந்து கிடக்கிற 12 கற்களும் ஒவ்வொரு கோத்திரத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. எலியா 12 கற்களை எடுத்தார் பாருங்க. இஸ்ரவேலுடைய கோத்திரங்கள் 12 கோத்திரங்கள். யாக்கோபு பிள்ளைகள் 12 பிள்ளைகள் 12 கோத்திரங்களாக அவர்கள் மாறினார்கள். பிரிந்து கிடந்த அந்த 12 கோத்திரங்களை ஒன்றிணைத்து அவர் பலிபீடம் கட்டினார் என்று பார்க்கிறோம். இங்கே பார்க்கின்ற பொழுது எலியாவின் நாட்களிலே 12 கோத்திரங்களும் பிரிந்து கிடந்தன. அதை ஒன்று என பார்த்தீங்கன்னா 2 கோத்திரங்கள் எருசலேமை தலைநகராக கொண்டன. மற்ற 10 கோத்திரங்களும் சமரியாவை தலைநகராக கொண்டு அவர் இருந்தாங்க, பிரிந்து போய் கிடந்தாங்க. அதனால்தான் பிரிவினையினாலே அங்கே என்ன உண்டானது? யுத்தங்களும் சண்டைகளும் பெருகிக் கொண்டே இருந்தது. இஸ்ரவேலுக்குள்ளே கேடுபாடுகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா விக்கிரகங்களை வணங்கினாங்க. அநேக காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்தது பார்க்கிறோம். அதனால்தான் நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் வசனம் 15 பார்க்கின்ற பொழுது ரூபனின் பிரிவினையால் மனோவிசாரங்கள் மிகுதியானது என்று பார்க்கிறோம். அப்ப பிரிந்து கிடந்தாங்க 12 கோத்திரங்கள். பாருங்க, வசனம் சொல்கிறது. சங்கீதம் 133வது அதிகாரம் வசனம் 1வது அதிகாரம் முதல் 3வது வசனம் வரை பார்க்கின்ற பொழுது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அதனுடைய தாடியிலே வழிகிறதும் அவனுடைய அங்கின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்திற்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேல் இறங்கும் பனிக்கும் ஒப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. ஒருமித்து வாசம் பண்ணுகின்ற பொழுது அவ்வளவு எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாயிருக்கிறது என்று வேத வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் ரோமர் 16வது அதிகாரம் வசனம் 17 பிரிவினையை உண்டாக்குவோரை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 16வது அதிகாரம் வசனம் 17 சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் வசனம் 10 சகோதரரே, நீங்கள் எல்லோரும் ஒரு காரியத்தை பேசவும் பிரிவினைகளை இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொழிந்து இருக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க என்ன செய்யணும்? நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை, ஒரு மனம் இருந்தால் தான் ஒரே காரியத்தை பேச முடியும். பிரிவினை இல்லாமல் இருந்தால் தான் ஒரே ஏக மனதும் ஏக யோசனை உள்ளவர்களாய் சீர்பொறிந்து இருக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில பிரிவினை இருக்கக்கூடாது. எலியா என்ன செய்தார் பாருங்க. அவர் என்ன செய்தார்? 12 கோத்திரங்களினாலே என்ன செய்தார்? 12 கற்களை எடுத்து பலிபீடத்தை கட்டினார் என்று பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் வசனம் 18 முதலில் நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் பொழுது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன், அதில் சிலவற்றை நம்புகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். பிரிவினை இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் வசனம் 25 சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல்
அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாய் இருக்கும்படி தேவன் கணத்தில் குறைந்துள்ளதற்கு அதிக கணத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரீரத்தில் ஒரு சரீரம் கை பெருசு கால் சிறுசு சொல்லக்கூடாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு முக்கியத்துவத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்ப சபையிலே தலையாகிய கிறிஸ்து என சரீரமாகிய என சபையில நாம் ஒவ்வொருவரையும் 5 ஊழியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்ப நம்ம பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் மிக முக்கியம். நான் பெரியவன் நீ பெரியவன் என்று இல்லாதபடி ஒருவருக்கொருவர் கணத்தை கொடுக்கக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால்தான் ஏசாயா 59 அதிகாரம் வசனம் 2 உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்குள்ளே வேற்றுமைகள் இருக்கக்கூடாது, பொறாமைகள் இருக்கக்கூடாது, சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நாம் ஒருமனமாய் இருந்தால் தான் கர்த்தருக்காக நறுமணமாய் நற்கந்தமாய் நம்ம திகழ முடியும். எபேசியர் 2 அதிகாரம் வசனம் 14 எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதானக்காரனாக இருந்தார். தேவனுக்கும் மனிதனுக்கு நடுவிலே அவர் ஒரு மத்தியஸ்தராக. இயேசு கிறிஸ்து மனிதன் தேவனிடத்தில் சேரக்கூடாதவனாய் இருந்தான். நம்மை அவர் இயேசு கிறிஸ்து சிந்திய ரத்தத்தின் மூலமாய் நம்மை தேவனோடு கூட ஒப்புரவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. நடுவாக இருந்த பிரிவினையை இயேசு கிறிஸ்து தகர்த்தெறிந்திருக்கிறார் தன்னை சொந்த ரத்தத்தை சிந்தி. ஹல்லேலூயா. அதனால் தேவனுடைய பிள்ளைகளே நம்ம ஏகமனதாய் ஒரு மனதாய் ஒரே சிந்தையாய் இருந்தால் தான் கர்த்தருக்காக அரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும். வானத்தில் இந்த அக்கினை இறங்க பண்ண முடியும். குடும்பங்களில் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தால் தான் குடும்பத்தை சிறப்பாக நடத்த முடியும். பிள்ளைகள் ஒற்றுமையாக பெற்றோர்கள் எல்லாம் ஒருமையாக இருந்தால் தான், அன்பின் ஐக்கியமாக இருந்தால் தான் அதுவே உங்களுடைய பலன். உங்கள் குடும்பத்தினுடைய பலன் என்ன? அன்பின் ஐக்கியம், ஒரு மனம். ஹல்லேலூயா. பிரிவினைகள் இருக்கக்கூடாது. அதற்காக தான் குடும்ப ஜெபம் வைக்கிறோம். ஒவ்வொரு நாள் குடும்ப ஜெபம் வைக்கின்ற பொழுது அங்கே அன்பின் ஐக்கியம், பிரிவினைகள் இல்லை. குடும்பம் எல்லாம் ஒரே மனதோடு ஒரே ஏக மனதாய் ஒரு மனமாய் ஒருவருக்கொரு விட்டு ஒருவருக்கொரு ஜெபித்து நம்ம தாங்கி அன்பிலே தாங்கி அந்த அன்பிலே வல்லமை இருக்கிறது, பலன் இருக்கிறது. நம்முடைய பலன் எதிலே இருக்கிறது? குடும்பத்தில் இருக்குங்க, ஒரு மனத்தில் இருக்குங்க. அதனால்தான் தாவீது அவனுடைய பிள்ளைகள் குடும்ப மனைவியெல்லாம் பிடித்து கொண்டு சென்ற பொழுது அவன் தண்ணீர் பலன் இல்லாத மட்டும் அழுதானான். அவனுடைய பலன் எதில் இருந்துச்சா? குடும்ப அன்பிலே இருந்தது. குடும்ப கணவன், அந்த குடும்ப பிள்ளைகள் மனைவிகள் அந்த அன்பிலே அந்த ஒரு மனத்தில் இருந்தது. ஆனால் அதன் பலன் தன்னின் பலன் இல்லாமல் போக மட்டும் தாவீது அழுதான் என்று வேதவசனத்தில் பார்க்கிறோம். அப்போ உங்களுடைய பலன் உங்கள் எதில் இருக்கிறது? ஒரு மனத்திலே அன்பிலே இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் ஒரு மனமாய் மேல் வீட்டறையில் கூடி வந்த பொழுது அங்கு அக்கினி இறங்கியது என்று பார்க்கிறோம். ஒரு மனமாய் ஜெபிக்கின்ற பொழுது அக்கினி அபிஷேகம் இறங்குகிறது. இன்றைக்கு அந்த கோவிட் பெண்டமிக் அப்புறமாக அநேகர் ஆலயத்துக்கு செல்லாதபடி அவங்க வீட்டில் ஆன்லைன் சர்வீஸ் அட்டன் பண்ணுறாங்க. அதுவல்ல, நீங்கள் ஒரு மனம்தான், கார்பரேட் பிரேயர் தான் அக்கினி இறக்கும். ஹல்லேலூயா. அந்த கார்பரேட், அதனால தான் சங்கீதம் 133 சொல்கிறது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டதும் அதனுடைய தாடியில் வடிகிறதும் அவருடைய சிரசின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்திற்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேல் இறங்கும் பனிக்கு ஒப்பாய் இருக்கிறது. கர்த்தர் அங்கே என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஒரு மனம் தாங்க தேவ பிரசன்னத்தை கொண்டு வருகிறது, தேவ சமூகத்தை கொண்டு வருகிறது. அப்ப நம்ம ஜெபத்திற்கு, ஆலயத்திற்கு, ஆராதனைக்கு நாம் ஒன்று கூட வேண்டும். ஒரு மனமாய் நம்ம கூடுகின்ற பொழுது, ஒருமித்து ஏக சிந்தையாய் தேவனை துதிக்கின்ற பொழுது தேவ சமூகத்தில் அக்கினி இறங்க பண்ண முடியும். என தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதனாலே அக்கினி சுவலையாய் மாறக்கூடியவர்கள் நாம் ஒரு மனமாய் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ஒரு மனத்தை விட்டுவிடக் கூடாது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் தான் இங்கே பார்க்கிறோம், எலியா வானத்தில் அக்கினி இறங்க பண்ணுவதற்கு முன்பாக அவர் என்ன செய்தார் பாருங்க. 1 ஒப்புரவாக்கினார், 2வதாக பலிபீடத்தை செப்பனிட்டார், 3வதாக இஸ்ரவேல் என்று பெயரிட்டார், 4வதாக 12 கற்களால்
பலிபீடத்தை கட்டினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் தொடர்ந்து அவர் என்னென்ன செய்த காரியங்களை குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்க வேண்டும் என்று தேவன் பிரியப்படுகிறார். இந்த பூமியில ஏனோதானே என்று வாழ்ந்து விடாதபடி கர்த்தருக்காய் அரிய பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று தேவன் பிரியப்படுகிறார். தொடர்ந்து சத்தியத்தை கேளுங்க. இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் உங்களை அக்கினியால் அபிஷேகம் பண்ணி தீங்கு அணுகாதபடி, வியாதி அணுகாதபடி உங்களை உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து கர்த்தருக்காக ஜீவனுள்ள சாட்சியாய் பூமியிலே கர்த்தர் நிலை நிறுத்துவார். தொடர்ந்து பிரார்த்திக்கிறேன். செய்தி தொடர்ந்து கேளுங்க. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.